Summer Rusi Samaiyal Easy. Hi, welcome to Summer Rusi Samaiyal Easy. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் சீரக வரமிளகாய் சிக்கன் சுக்கா. ஸோ அதற்கு தேவையான பொருட்கள் சிக்கன் சுக்கா மசாலா, வரமிளகாய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி, பூண்டு, சீரகம், கடுகு, கொத்தமல்லி, எண்ணெய். சிக்கன் சுக்கா மசாலா நார்மலாக நம்ம வந்து ஹோம்மேட் ரெடி பண்ணுறது. அதில் வந்து என்னென்ன மசாலாஸ் போகுன்னா சீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மல்லி, மிளகு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பவுடராக பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது கூட கொஞ்சமாக க்ரஷ்ட் லைக் வரமிளகாயை நல்லா க்ரஷ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டிஷ்ஷு வந்து நீங்கள் வந்து சிக்கன் ஃபினிஷ் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஹோல் கரம் மசாலாவோட ஒரு நல்ல ஃப்ளேவரும் அந்த மிளகு வரமிளகாயோட அந்த பஞ்சும் வந்து அந்த சிக்கனில் இருக்கும். நீங்கள் சாப்பிட்றப்போ அந்த மிளகு வரமிளகாயோட ஃப்ளேவர்ஸ் அண்ட் டேஸ்ட் அந்த பஞ்ச் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ் இல்லை ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு மெயின் மீல் வந்து ஒரு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ரைஸ் ஒரு கறி கிரேவி பண்ணுறீங்கன்னா இது ஒரு சைடு அக்காம்பனிமெண்ட் ஒரு சைட் டிஷ்ஷாக பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து கம்ப்ளீட் ஒரு மீலவே வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பேனை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே இதில் வந்து கடுகு, சீரகம் ரெண்டையும் சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரமிளகாயை சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கடுகு, சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம வந்து வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். நம்ம வரமிளகாய், பச்சை மிளகாயில் ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வரமிளகாய் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரை பஞ்ச் ஸ்பைஸ் கொடுக்கும். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு வந்து அந்த மிளகாயோட ஃப்ளேவர் கொடுக்கும் கறிக்கு. ஸோ அதனால் இது ரெண்டுமே ஆட் பண்ணுறோம். ஸோ பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம ஆனியன் சேர்த்துறோம். ஆனியன் வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம அப்படியே முழுசாக உரித்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட் நம்ம இது வதக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி, ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக வந்து இது வந்து 2 ஆனியன் யூஸ் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் சிக்கன் குக் ஆகி ஒரு ஃபினிஷ் பண்ண போகிற ஸ்டேஜில் வந்து ஒரு 75% ஒரு டிஷ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ வெங்காயம் குக் ஆகிருக்கும். அதே சமயத்தில் வந்து நீங்கள் சாப்பிட்றப்ப சிக்கனோட நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். ஸோ இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம், பேஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறமா சிக்கனில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஓரளவு சிக்கன் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது கூட மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா சீல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் வந்து நீங்கள் ஆல்ரெடி டொமேட்டோஸ் ஆட் பண்ணி சிக்கன் குக் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து அந்த சீலிங் சொல்கிற ஒரு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி சைடெல்லாம் ப்ரௌன் ஆகிருக்கு சிக்கன். அப்போ இது மாதிரி ப்ரௌன் ஆகிறப்போ உள்ளே குக் ஆகாமல் இருக்குது இன்னும். ஸோ ஃபுல்லாக சைடில் வந்து ஃபுல்லாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஜூஸ் வந்து வெளியில் வராது. இதுவே நீங்கள் டொமேட்டோ ஆட் பண்ணினதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா டொமேட்டோவில் இருக்கிற வாட்டர் வந்து சதன்னு இருக்கும். சிக்கன் வந்து இது மாதிரி உங்களுக்கு கலரே வராது. உங்களுக்கு அந்த ஒரு கேரமலைசேஷன் டேஸ்ட்னு சொல்லுவாங்க, அது வராது. வெறும் தண்ணியில் குக் பண்ண மாதிரி தான் இருக்கும் சிக்கன். அதே கலர் வந்து ஒரே ஒயிட்டிஷ் கலரில் இருக்கும். ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டொமேட்டோவிலிருந்து வர்ற வாட்டர் வந்து
இந்த மசாலாஸ் குக் ஆயிரும். ஸோ இப்போ மசாலாஸும் ஆட் பண்ணிடலாம், ட்ரை மசாலாஸும். இதில் ஆல்ரெடி நிறைய சில்லி இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள். மசாலாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் டொமேட்டோ சேர்க்குறனால நமக்கு ஒரு செமி கிரேவி வரும். நீங்கள் வந்து ரைஸ் கூட ஒரு ட்ரை ப்ரிப்ரேஷன் சாப்பிட்டிங்கன்னா வந்து ரைஸ் கூட பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ லைக் இதுவே வந்து இதே ஸ்டைலில் வந்து நீங்கள் லைட்டாக எக்ஸஸ் வாட்டரோ எக்ஸஸ் ஆனியன் பேஸ்ட்டோ ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இந்த டொமேட்டோலேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகி வர்ற அளவுக்கு கொஞ்ச நேரம் நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த ஸ்டீம் எவாப்ரேட் ஆகாமல் வந்து இந்த சிக்கன் வந்து குக் ஆகும். டொமேட்டோஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு குக் ஆகி ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா வந்து ஓரளவு குக் ஆகி சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக வர்றதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கிரேவியும் திக்காகி வந்துடும். ஸோ இப்போ இது கூடவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது கூடவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுக்கா மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம கிரேவியும் நல்லா ட்ரை ஆகி சின்ன வெங்காயமும் குக் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா குக் ஆகி டொமேட்டோவும் சேர்ந்து குக் ஆகி ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி வந்து சிக்கன் டிஷ் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் நம்ம வந்து கடைசியாக ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு சின்ன வெங்காயம். நீங்கள் சாப்பிடும்போது அதே மாதிரி அந்த க்ரன்ச்சினஸ் அதில் இருக்கும். சூப்பரான சிக்கன் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ பார்த்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இதே டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு புதிய டிஷ்ஷோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.